Hi friends, welcome to JJ Bujima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெண்டிங் ஸ்கேல் தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேலோட ரேட் வந்து 75 ருபீஸ், ஓகேவா? 75 ரூபாய் அந்த ஸ்கேலு. ஸோ வந்து இந்த ஸ்கேலை வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீவில் ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம வரைவோம்ல, ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம வரைகிறப்போ நமக்கு வந்து உள்ளே வந்து சுருக்கம், துணி சுருக்கம்லாம் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினருக்கு அதை ப்ராப்பராக வரைய தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலை எந்த டைரெக்ஷனில் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை தான் நம்ம வந்து இனிமேல் ஃபுல்லாக வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணுன்றதை நான் எழுதியிருக்கேன். எனக்கு ஸ்லீவ் லென்த் வந்து 6 இன்ச்சு, ஆர்ம் ரவுண்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு 17 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 12 இன்ச்சு, அதாவது பாட்டம் ரவுண்டு. சரிங்களா? இது இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஃபோல்டிங்கில் கிளாத் வந்து சார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் லென்த்து வந்து எனக்கு 6 இன்ச்சா. ஸோ நான் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மேலே ஸ்லீவோட ஆம்கோலோட ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு கீழே, சரிங்களா, சீம் அலவன்ஸ், அதாவது கீழே ஹெம்லைனுக்கு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் கீழே வந்து கோடு போட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சா. ஸோ 12/2 வந்து நமக்கு 6 இன்ச்சு. அப்போது கீழே வந்து 6 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனில் நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே ஒரு 1 இன்ச் இதுக்கு முன்னாடி நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து எனக்கு 3 ஒரு 36 பஸ்ட்டு சைஸ் ரவுண்டுக்கு நான் சொல்கிறேன். 3.5 இன்ச் வந்து நான் கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணி இதை ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. கேப் ஹைட்டு ஓகேவா? 3.5 பண்ணியிருக்கோமா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து 17, இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 8.5 வந்து கிடைக்கும். இந்த பாயிண்ட்டு, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து 8.5 எங்கே வருதுன்னு பாருங்கள். 8.5 இந்த கோடு வந்து இந்த கோடை நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து, இந்த டேப்போட இந்த பாயிண்டில் இருந்து 8.5 வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்கேலு நம்மளோட மெயினான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்கேலை எப்படி வைக்கணும், எந்த டைரெக்ஷன் மேலே வரும், எது கீழே வரும், நல்லா பாருங்கள். இந்த டெய்லர் ஆர்ம் கோல் கர்வ் அப்படின்னு போட்டு கீழே ஒரு டைரக்ஷன் இருக்கா, இதுதான் வந்து கீழே வந்து வரும். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லித்தராங்க. ஸோ நான் வந்து எது ஈஸியாக இருக்கும்னு பார்த்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து நம்ம இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த 1 இன்ச்சில் நான் இதை இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த இடத்துலையும் நம்ம இந்த ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணிடலாம். பண்ணியாச்சா? இப்போ பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி கட் பண்ணுவோம்ல, அந்த டைமு இந்த ஸ்கேலு இந்த திக்கான பகுதி வந்து மேல் பக்கமாக வரணும். சரிங்களா? மேல் பக்கம் வச்சு சேமஸ் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம வைக்கிறப்போ இப்போது நம்ம வந்து
ஃப்ரண்ட் வந்து இந்த போர்ஷன், பேக்குக்கு வந்து நம்ம தின் போர்ஷன் வந்து மேலேயும் திக் போர்ஷன் வந்து கீழே இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம். சேம் ஆஸ் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணுறத திக் போர்ஷன் மேலேயும் தின் போர்ஷன் கீழேயும் வந்து வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு சேம் ஆஸ் அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட்டோட கரெக்டாக இந்த பாயிண்ட்டோட நம்ம கொஞ்சம் ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஸ்கேலை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டில் வந்து சேர்ந்துடும். இதுதான் குடஞ்சி கட் பண்ணுறது. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இந்த டைரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எந்த அளவுக்கு யாருக்கு குடஞ்சி கட் பண்ணணுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்டை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கணும். அவ்வளோதான். நான் வந்து 1 இன்ச் தான் கொடுப்பேன். 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம கொடுப்பேன். ஸோ இதையும் நம்ம இந்த இடத்துல கட் பண்ண வேண்டியதுதான். இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சென்டர் நாட்ச் வந்து ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த கர்வ் லைன் வந்து வருதுன்னு. அகெயின் கீழேயும் நான் சார்ட்டில் வெட்டினனால வந்து இப்படி இருக்குது. நீங்கள் வந்து இதே மெத்தடை வந்து நீங்கள் துணியில் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்லையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும், இதான் ஃப்ரண்ட்டு நமக்கு தெரியணும்ல, அதனால் ஒரு குட்டியாக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக இது பேக் போர்ஷனா? ஸோ இந்த பேக் போர்ஷனை மட்டும் இப்போ நம்ம அளந்து பார்க்கலாமா? இந்த பேக் போர்ஷனை நான் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 17 இன்ச்சு இல்லையா? கரெக்டாக நமக்கு பாருங்கள் எத்தனை இன்ச்சு இருக்குன்னு. 8.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா அழகாக வச்சு பாருங்கள். அந்த கர்வ் லைனை வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 8.5 இன்ச்சு துல்லியமாக கிடச்சிரும். எனக்கு ஒரு 2.5 வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கேலை பற்றி வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.